ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான கல்யாண வீட்டு கத்திரிக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக கல்யாண வீடுகள்லாம் வைக்கிற சாம்பார் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிடுவோம். அதே டேஸ்ட்லேயே நம்ம வீட்டில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு அகலமான கடாய் சூடு பண்ணிக்கலாம். அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது தாளிப்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நாம் சின்ன வெங்காயம் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணாமல் முழுசாக சேர்த்துக்கோங்க. கூட ஒரு 4-5 பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். முழுவதும் வதங்க தேவையில்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போது இது கூட நாம் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 kg அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இப்போது சேர்த்ததுக்கப்புறமா நாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இது கூடவே ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நாம் நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போது இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். நாம் ஃபஸ்ட்டே கருவேப்பிலை சேர்த்தோம்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால் இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துருக்கேன். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், வாசனைக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா மசாலா கத்திரிக்காயில் நல்லா மிக்ஸ் ஆகணும். சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 செகண்ட் மட்டும் வதங்கினா போதும். இப்போது இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்தளவுக்கு சாம்பார் வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தண்ணி ரொம்பவும் சேர்த்துடக்கூடாது. ஒரு மீடியமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சாம்பார் ரொம்ப தண்ணியாக இருக்கும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக விட்டுடலாம். இப்போது காய் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு சின்ன சைஸில் புளி எடுத்து கரைச்சி எடுத்துக்கோங்க. புளி நிறையா சேர்க்கக்கூடாது. ஒரு எலுமிச்சம்பழத்தில் பாதி அளவு இருந்தால் போதும். அந்த மாதிரி கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம். இது கூடவே நாம் வேக வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா குழைய வேக வச்சிடக்கூடாது. அங்கங்கே தெரிகிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி வேகாமையும் இருக்கக்கூடாது. அந்த ஸ்டேஜில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஃபைனலாக டேஸ்ட் கொடுக்குறது இந்த தேங்காய் துருவல் தான். தேங்காய் துருவல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கல்யாண வீட்டு கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சாம்பார் ரொம்பவே கம்மன்னு வீடே மணக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் சில பேர் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் கல்யாண வீடுகளில் வைக்கிற சாம்பாரில் தேங்காய் துருவல் கண்டிப்பாக சேர்ப்பாங்க. நிறைய சேர்க்க தேவையில்லை, நீங்கள் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்டியான கல்யாண வீட்டு கத்திரிக்காய் சாம்பார் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.